ஃபியட் புண்டோ டீசல் வேரியண்ட் காரில் ஆயில் லீக்கேஜ் ஆகுது. ஜென்ரல் செக் பார்க்க கஸ்டமர் நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தால ஆயில் பம்பிலேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆயிருந்துச்சு. அது எதில் என்னென்னு பார்த்தப்போ ஆயில் பம்பு புள்ளியிலேருந்து லீக்கேஜ் ஆயிருந்துச்சு. இதில் வர ஆயில்ஸில் தான் வந்து வீக்காக இருந்துச்சு. இதை கழட்டோம்னா டைமிங் வச்சுட்டு தான் பிரிக்கணும். ஏன்னா டைமிங் வைக்காமல் பிரிக்கணும் வண்டி டைமிங் மாறி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும். அதே மாதிரி மேலேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆனாலும் அந்த ஆயில் பம்பில் ஓரிங் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த ஓரிங் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ஆயில் பம்ப்லேயே வந்து ஒரு ஓரிங் ஒரு ஆயில் சீல் தான் வரும். இது வந்து மாருதி, டாட்டா எல்லாம் வந்து காமனாக தான் வரும். இது கோட்டாஜெட் இன்ஜின் தான். ரொம்ப இது வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த ஓரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வந்துச்சு. இந்த ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா வரும். இது மாருதி, டாட்டா எல்லாம் வந்து காமனாக தான் வரும். ஏன்னா இது ஒரே இன்ஜின் தான். ஏன்னா இந்த இன்ஜினில் வந்து நம்ம எல்லா ஸ்பேர்ஸுமே வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் வரும். அதெல்லாம் நம்ம மாருதி ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இதில் வர ஆயில் சீலு, ஓரிங் வந்து ரொம்ப முக்கியமானது. இதனாலே வந்து ஆயில் லீக்கேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் ஆயில் குறைய இருக்குது. அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டையும் ஃபிட் பண்ணிவிட்டு டைமிங் செட் பண்ணிவிட்டு ஆயில் சீல் வந்து ஃபிட் பண்ணோம். இதில் ஒரு புள்ளி வரும். இந்த புள்ளி வந்து போல்ட் வந்து டைட் பண்ணால் லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். அதனால் ரொம்ப கவனமாக வந்து ஃபிட் பண்ணணும். நம்ம மாற்றி இழுத்தோம்னா போல்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா பெரிய செலவு இழுத்துட்டுரும். போல்ட்டு ஃபிட் பண்ணி டைமிங்லாம் செட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தாலும் ஆயில் சம்ப்லேருந்து வர லைட்டாக ஆயில் லீக்கேஜ் ஆகிருந்துச்சு. நம்ம அதனால் ஆயில் சம்பையும் பிரிச்சுட்டு அந்த ஆயில் சம்பை நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு மேலே உள்ள பேக்கிங்லாம் சுரண்டிட்டு அதில் உள்ள மேக்ஸிமம் வந்து இதில் வந்து பேக்கிங் வராது, ஒன்லி பேஸ்ட்டு மட்டும்தான் வரும். நம்ம அதனால் அதே மாதிரி சம்பில் கழுவிட்டு பேஸ்ட்டை போட்டுட்டு வண்டியை ஆயில் டாப்அப் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஒரு போட்டு ஆயில் லீக்கேஜ் இல்லை. அது போக சென்ட்ரல் செக் கூலண்டு 4 வேலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏசி ஃபில்டர் ரொம்ப ஓரளவுக்கு டஸ்ட் இருக்குன்னாங்க. அதையும் கொஞ்சம் இது வந்து மற்ற வண்டி மாதிரி தனியாக கழட்ட முடியாது. ஒரு 4-5 ஸ்க்ரூ வந்துச்சு. ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஏசி ஃபில்டரை நல்லா ஒரு ஏர் பிடிச்சிட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் NK மோட்டார்ஸ் ஃபாலோ பண்ணி வைங்க. தேங்க்யூ.